இந்த ஆட்சி எப்படியாச்சும் மாத்திருங்க அப்படின்னு சொன்னதா ராகுல் காந்தி அவர்களே சொல்றாரு. டெல்லியில அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எக்ஸாம் அகேன்ஸ்டா அவ்வளவு ப்ரோட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த டைம்ல உனக்கு ஜனநாயகம் பணம் கேக்குதா? ராகுல் காந்தி அவர்கள் ப்ரோட்டஸ்ட்ல இருந்தப்ப அவர் தூக்கிட்டு போன போலீஸ் அவர் காதுல வந்து டெல்லியில் நடக்கிற ஒரு ப்ரோட்டஸ்ட்டை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சி ஒரு போராட்டம் பண்ணுறதும் அவங்க போராட்டம் சரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சி சொல்கிறதும் இதை தாண்டி சென்ட்ரலில் இருக்கிற எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ப்ரோட்டஸ்ட் பண்ணுறதும் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறது இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரோட்டஸ்ட். அந்த ப்ரோட்டஸ்ட் எதுக்கானது, இது அரசியல் சம்மந்தப்பட வேணுமா, உண்மையிலே அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது நம்ம மண்மக்குரல். என்ன கார்த்தின்னு கூப்பிடுவாங்க. தமிழ்நாடுங்கிற ஒரு முக்கியமான ஸ்டேட் இந்தியாவில் நடக்கிற நீட் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எதுக்கு பேன் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படிங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருந்துட்டு பேன் நீட் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் நிறைய போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஏன் பேன் பண்ணணும்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. ஃபர்ஸ்ட் அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நீட்டுங்கிறது நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். நீட்டை ஏன் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போலேருந்து ஒரு 20-21 வருஷத்துக்கு முன்னாடி 2006 வரைக்குமே மெடிக்கல் சீட்டை எப்படி அலோகேட் பண்ணுவாங்கன்னா 12th மார்க் ப்ளஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த மார்க்ஸை வட்டி தான் மெடிக்கல் சீட்டை ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அலோகேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது இந்த கிராமப்புறங்களில் இருக்கிறவங்கள கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கிறவங்களுக்கு வந்து அது ரொம்ப அஃபெக்டிவாக இருந்துச்சு. அவங்களால அதை பண்ண முடியல. 12th மார்க் மட்டும் வச்சு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள வந்தாங்க. 2006க்கு அப்புறமா 2010 வரைக்குமே 12th மார்க்கை மட்டும் வச்சு தான் மெடிக்கல் சீட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. 2010க்கு அப்புறமா MCA மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்க ஒரு முடிவு பண்றாங்க, கண்டிப்பா இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2010 வரைக்குமே 12th மார்க்கை மட்டும் வச்சுதான் ஒரு மெடிக்கல் சீட் கொடுத்துருந்தாங்க. அது வந்து எல்லாருக்கும் சமமானது. கிராமப்புறங்களா இருக்கட்டும், சிட்டியில படிக்கிறவங்களா இருக்கட்டும், 12th மார்க்குங்கிறது காமனா இருந்தாலுமே அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா டிசைட் பண்றாங்க. அப்பதான் புதுசா ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. தட் இஸ் கால்ட் நீட். அந்த MCA மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நீட்னு ஒரு எக்ஸாமை கொண்டு வந்த உடனே இந்தியாவில் அமல்படுத்துறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 2013 சுப்ரீம் கோர்ட்டை இந்த எக்ஸாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா 2016 அதே சுப்ரீம் கோர்ட் அந்த ஜட்மெண்ட்டை ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இந்த எக்ஸாம் அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கொடுக்குறாங்க. அதுலேருந்து அடுத்த வருஷம் 2017 நீட் அப்படிங்கிற ரொம்ப மேண்டேட்டரி எக்ஸாமா இருக்குது ஃபார் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். நீட்டை கிளியர் பண்ணாதான் மெடிக்கல் காலேஜ் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மேண்டேட்டரி எக்ஸாமா மாறுது நீட். இந்த நீட் இந்தியா ஃபுல்லாவே எல்லாருக்குமே காமனான எக்ஸாமா இருக்கணும் அப்படிங்கிறதா நீட்டோட எய்மா இருக்கு. அதை தாண்டி இது ஒரு மேண்டேட்டரி எக்ஸாமா இருந்தால் தான் ஸ்டூடெண்டோட ஃபோக்கஸ் கண்டிப்பா நீட் மேல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது இருந்தது. 2017 நீட்டுங்கிறது மேண்டேட்டரி எக்ஸாமா வந்ததுக்கு அப்புறமே கூட இதை நிறைய ஸ்டேட் ஒத்துக்கிட்ட போதுமே கூட தமிழ்நாடு இதை ஏத்துக்கிறதே கிடையாது. அப்போ DMK ADMK எந்த பார்ட்டியா இருந்தாலுமே இந்த நீட்டுங்கிற எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதுக்கு எதிர்க்கிற மாதிரி நிறைய மசோதாக்கெல்லாம் கொண்டு வந்து நிறைவேற்றாங்க. பட் அதை சென்ட்ரல் மத்திய அரசு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டையே நீட்டுக்கு அகெயின்ஸ்டா எல்லாருக்குள்ளேயும் விதைச்ச ஒரு சம்பவம், இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச ஒரு சம்பவம் அனிதா. எனக்கு MBBS படிக்கணும்னு கனவு. ஆனால் இந்த நீட் எக்ஸாம்னு ஒன்று வந்ததுனால என்னால் படிக்க முடியல. அரியலூர் சேர்ந்த அனிதாங்கிற மாதிரி 12th நல்ல மார்க் எடுத்துமே கூட நீட்டை கிளியர் பண்ணி தன்னோட கனவான மருத்துவர் டாக்டர் ஆக முடியலங்கிற ஒரு விரக்தியில தன்னோட உயிர் அவங்களே. இந்த ஒரு சம்பவம் தான் தமிழ்நாட்டில் பேன் நீட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எல்லாருக்குள்ளேயுமே, நாட் ஒன்லி இந்த பணக்காரங்க ஏழைங்க கிடையாது, தமிழ்நாட்டு ஃபுல்லாகவே இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருக்கக்கூடாது. 12th நல்லா படித்து நீட்டை கிளியர் பண்ண முடியலங்கிற ஒரு பயம் எல்லா குடும்பங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சு இந்த நீட்டுங்கிற ஒரு எக்ஸாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அப்புறமே கூட ADMK DMKன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்க பெரிய பார்ட்டிஸுமே கூட அதை அகெயின்ஸ்ட் நிறைய மசோதாலாம் நிறைவேற்றுறாங்க. ஸ்டில் நீட் இஸ் த மேண்டேட்டரி மெடிக்கல் எக்ஸாம் இன் இந்தியா இன்க்ளூடிங் தமிழ்நாடு. இப்பயுமே தமிழ்நாட்டிலேயே கூட நீட்டுக்கு அகெயின்ஸ்டா நிறைய பேர் இருந்தாலுமே நீட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சில பேர் இருக்காங்க. இப்போ நீட்டை எதுக்குறவங்க என்னென்ன காரணம் சொல்றாங்க? இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க, இந்த கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை தாண்டி இந்த ஹை பெய்டு பண்ணி சில பேர் கோச்சிங் போறாங்க, அவங்களுக்கு அந்த எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அந்த காசு இல்லாதவங்களுக்கு இது கஷ்டமா இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி 12th மார்க் அப்படிங்கிற ஒரு அந்த மார்க்கோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படிங்கிற மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு நீட்டை எதிர்க்கிறதுக்கு.
ஆனா நீட்டை சப்போர்ட் பண்றவங்களும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா ஃபுல்லாவே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சேம் லெவல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கிறதா ஃபீல் பண்றாங்க. இதை தாண்டி ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கு. இந்த மார்க் எடுத்தா நம்மளால மெடிக்கல் போக முடியும், மார்க் எடுக்கா நம்மளால போக முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குன்னு சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரே ஸ்கேல்ல எக்ஸாம் நடக்கிறது ஒரு மாதிரி கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீட்டுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இதுதான் நீட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு பிரச்சனை, ஒரு மோதல், ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருந்து இருக்கிறது. ஆனா இப்ப டெல்லி நடக்கிற பிரச்சனைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. டெல்லியில நடக்கிற ப்ரோட்டஸ்ட்ல அவங்க நீட் மேல வைக்கிற வியூ வேற, தமிழ்நாட்டில் நீட் மேல வைக்கிற வியூ வேற, ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. டெல்லியில இப்ப நடந்துட்டு இருக்கிற ப்ரோட்டஸ்டோட பேக் ஸ்டோரி சொல்றேன். அதுதான் இந்த ப்ரோட்டஸ்டுக்கான காரணமே கூட. நீட் எக்ஸாம் நடக்குது, வழக்கம் போல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. எக்ஸாம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிட்டு, அதனால இந்த எக்ஸாம் வந்து இன்வாலிட், புதுசா ஒரு எக்ஸாம் இதே மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இதை கேட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் இதை கஷ்டப்பட்டு எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, நாங்க ஏன் ரீ எக்ஸாம் எழுதணும், நாங்க இந்த கொஸ்டின் பேப்பர் வந்தது எங்களுக்கு தெரியாதுல்ல, எங்கேயோ லீக் ஆயிருக்கு, நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்தாலுமே இந்த லீக் ஆனதுனால நிறைய பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கலாம், அதனால ரீ எக்ஸாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. இப்போ அங்க நடக்கிற ப்ரோட்டஸ்டுக்கான காரணம் என்னன்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சுல, அது யார் என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது, எஜுகேஷன் மினிஸ்டரான தர்மேந்திர பிரதான் பிஜேபியில் இருக்கிறவர், அவர் எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க முடியும்? அதனால அவர் கண்டிப்பாக ஒன்று ரிசைன் பண்ணணும், இல்லை பிஜேபி அவங்கள வந்து ஷேக் பண்ணி அவங்க வேலையிலேருந்து வெளில அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கோரிக்கையினாலையும் இந்த ப்ரோட்டஸ்ட் நடக்குது. இன்னொரு முக்கியமான கோரிக்கை அங்கே ப்ரோட்டஸ்ட் பண்ணுறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னா, இந்த எக்ஸாம் ரிசல்ட்டுங்கிற ஒரு சம்பவம் நடந்துச்சுல, இதனால 20 ஸ்டூடெண்ட்ஸ் செல்ஃபார்ம் பண்ணி இறந்து போயிட்டாங்க, அவங்களோட குடும்பத்துக்கும் 1 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கணும். இதை தாண்டி இந்த ப்ரோட்டஸ்ட்ல ஈடுபட்டாங்கன்னா அவங்க நிறைய பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க, அந்த எஃப்ஐஆரை வாபஸ் வாங்கி எல்லாரையும் வந்து ஃப்ரீ பண்ணணும். இந்த மாதிரி சில கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகள் முன்னெடுத்து தான் இங்கே ஒரு ப்ரோட்டஸ்ட் டெல்லியில் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு சப்போர்ட்டிவா சென்ட்ரல் ஆப்போசிட் பார்ட்டி லீடர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவருமே திரு மோடி அவர்களோட வீட்டு வாசல்ல இருந்து ப்ரோட்டஸ்ட் பண்றது எல்லாமே நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தாலுமே சில டவுட்ஸ் எல்லாமே அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வைக்கிறாங்க. நிறைய பேர் அப்நார்மலாக நிறைய மார்க் எடுத்திருக்காங்க, எப்படி அந்த மார்க் எடுக்க முடியும்? இதை தாண்டி அவங்கள்ட்ட ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்து இல்லை. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி டிரான்ஸ்பரன்சி தான் இந்த நீட் எக்ஸாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ண வைக்கிறதுக்கு ரீசனாக இருந்துச்சு. அந்த டிரான்ஸ்பரன்சி இப்போ குறையுதோ அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸுமே இந்த ப்ரோட்டஸ்ட்டுக்கு பின்னாடி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்த ப்ரொட்டஸ்ட்ல சிஜேபியோட பங்கு அதிகமாக இருக்குது. ஆக்ரோஷ் ஜனதா பார்ட்டி, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதோட பங்கு அதிகமாக இருக்குது. அதோட தலைவர் அப்ரிஷ் தீப்கே கூட இந்த போராட்டத்தில் மக்களாக ஸ்டூடெண்ட்ஸாக நிறைய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவருமே நிறைய சோசியல் மீடியாவில் அவரால் என்ன பண்ண முடியுமோ அதையும் அவரோட ஃபுல் ஃபோக்கஸில் பண்ணிட்டு இருக்காரு. நான் டெல்லியில் நடந்திருக்கிற ப்ரொட்டஸ்டோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அவங்க யாருமே இந்த பேன் நீட் அப்படின்னு ஆரம்பிக்கல, தே வாண்ட் ஃபேர் நீட். இதுக்கு பின்னாடி நிறைய அரசியலை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருந்தப்போ அவர் தூக்கிட்டு போன போலீஸ்லாம் இருந்துக்கிட்டு சில பேர் அவங்க காதலே வந்துட்டு இந்த ஆட்சி எப்படியாச்சும் கலைச்சிருங்க அப்படின்னு சொன்னதா அவர் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்றாரு. இது எல்லாத்தையும் தாண்டி பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த ப்ரோட்டஸ்ட்டை பற்றி ஒரு வீடியோ சோசியல் மீடியா விடுறாரு. அதில் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தான் எல்லாத்துமே, ஸ்டூடெண்ட்ஸ் தாண்டி வேறு எதுவுமே இங்கே கிடையாது. இந்த லீக்கில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க. இதுக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி அவங்கள வந்து ஒன்றா வந்து வெளில கொண்டு வந்து எல்லாரையுமே தண்டிக்கப்படுவார்கள், இதுக்கான எல்லா உத்தரவையும் நானே கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோவை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடியுமே ப்ரொட்டஸ்ட்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஜேபி நாடா அவர்கள் பிஜேபியோட மினிஸ்டர், அவர்கிட்ட வந்து இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு 3 டைம்ஸ் ஆல்ரெடி பேசியிருக்காங்க. ஆனால் அது எல்லாமே மினிஸ்டரோட வீட்லேயும் மினிஸ்டரோட ஆஃபீஸ்லேயும் நடக்குது. இப்போ அவர் புதுசாக ஒரு மீட்டிங்க்கு ரெக்வஸ்ட் கொடுத்தப்போ அது சிஜேபி வந்து டிக்ளைன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வந்து இந்த மாதிரி பார்ட்டி வீட்லேயோ பார்ட்டிக்காரவங்க வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ இருக்கக்கூடாது, ஒன்று மக்களுக்கு மக்களாக வாங்க, அப்படி இல்லைனா பொதுவான இடத்துல வச்சு இதை வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் சைடும் சிஜேபி சைடும் சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே ஒரு ஹெல்த்தியாக போகணும் அப்படிங்கிற நோக்கத்தோட கூட இருக்கலாம். 3 Idiots படத்தை தமிழில் எடுக்கிறப்போ விஜயர்களோட கேரக்டர் இன்ஸ்பிரேஷனான சூனம் மாங்சுத் அவர்கள் வந்து இந்த ப்ரோட்டஸ்ட்ல முக்கியமான ரோல் பண்ணாரு. அவர் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட்டிவா உண்ணாவிரத போராட்டம் இருந்தார். இன்னை வரைக்குமே அவர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான போராட்டத்தில் இருக்காரு. இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் அவரோட ஹெல்த் இத்தனால சாப்பிடாம இருந்ததுனால அவர் ஹெல்த் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. ஸோ இதுதான் டெல்லியில் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை, அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயமே. இப்போ வரைக்கும் ஒரு பேன் நீட் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வரல. ஆனால் தமிழ்நாட்டில் நீட்டே வேணாம், நீட்டை பேன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கொண்டு வராங்க.
இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுமே கூட சொல்லியிருக்காங்க நீட்டை பேன் பண்ணுறதுக்கு. இப்போ எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்புமே நீட்டுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கணும். நீட்டை வந்து கொண்டு வந்துடக்கூடாது. இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி தானே இந்த நீட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அவங்களே இதை முடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் டெல்லியில் நடக்கிற ப்ரோட்டஸ்ட் வந்து நீட்டு பேன் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீட்டை பேன் பண்ண சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். டெல்லியில் தே வாண்ட் டு ஃபேர் நீட் ஒன்லி, தே டோன்ட் வாண்ட் அ பேன் நீட். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க, நீங்கள் ஏன் ஜனநாயகன் படம் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் ஏன் விஜய் அவர்களை கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கான பதில் தான் இது. அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாமே நிறைய அரசியல் கட்சியோட பேர் சொல்லியிருப்போம். அதனால இது எந்த அரசியல் கட்சியை சப்போர்ட்டிவோ எதிர்த்தோ கிடையாது. அப்படி ஏதாச்சும் வீடியோ ஒன்றா வேறு ஏதாச்சும் சேனலில் வித்துட்டு இருப்பாங்க, நீங்கள் அதை போய் தாராளமாக பார்க்கலாம். இது முழுக்க மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கான வீடியோ தான் அது. இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. நன்றி. என்ன நடக்குது, என்ன புரிதல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது.